ஆமா, அந்த உமாவை புலம்ப வச்சுட்டேன் கண்ணா, புலம்ப வச்சுட்டேன். கோடி கோடியா பணம் இருந்தா மட்டும் ஆச்சா? நல்ல ராசி வேண்டாம். நீ போய் சாதிச்சுட்டு வந்துட்ட. இங்க நான் தான். என்னடா சொல்ற? ஆமாமா, அந்த மெக்கானிக்க பிரபா அடிச்சுட்டு வந்தான்ல, அதுக்கு சமாதானம் பேசுறதுக்காக அப்பா அவங்க கிருஷ்ணனும் போனாங்க. சரி, போன இடத்துல ஏதாவது பிரச்சனை வரணுமே நினைச்சு அந்த பிரபாக்கு ஃபோன் பண்ணேன். அவன் தான் எங்க போனாலும் தைய தக்குன்னு குதிச்சு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிடுவானே. சரி. ஆனா நான் எதிர்பார்த்து எதுவுமே நடக்கலாமா. அங்க ஏதோ சுமூகமா பேசி பிரச்சனை இல்லாம சமாதானம் ஆயிட்டாங்களாம். அந்த பையன் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னான். சரிடா, விடுக்கண்ணா. நம்ம போடுற எல்லா திட்டமும் ஜெயிச்சிருமா? அது சாதாரண பிரச்சனை தானடா. ஆனா இது கௌரவ பிரச்சனை இல்ல. அதுவும் சரிதாம்மா. என்னடா குழந்தை சத்தம்? அவதான் வந்திருக்கா. யாரு? சுமதியா? அவ இப்ப வந்தா? சுமதி, சுமதி, என்னடி நீ படுத்துட்டு இருக்க? குழந்தை பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கு. உடம்பு எதுவும் முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பஸ்ல வந்தேன்னா டயர்டா இருந்துச்சு, அதனாலதான். காஃபி டீ ஏதாவது குடிச்சியா? இல்லம்மா. ஏண்டி? சரி இரு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, விடு. அம்மா, அவ சொல்றத முழுசா கேட்டுட்டு அப்புறம் நீ முடிவு பண்ணு. காஃபியா போடலாமா டீயா போடலாமான்னு. ஏண்டா அப்படி சொல்ற? நீயே கேளு. என்னடா? அவனை விடுறி. அவனை பத்தி உனக்கு தெரியாதா? சரி சொல்லு, என்ன விஷயம்? இல்லம்மா, அவர் வீடு ஒண்ணு பாத்துருக்காரு. இப்ப இருக்கிற வீட்டுக்கு என்ன குறை? அந்த துரை இருக்கார்ல, அதான் அவன் மருமகன். அவர் சின்ன வீட்டுல இருக்க மாட்டாராம், பெரிய பங்களா தான் இருப்பாராம். வேலூர்ல ஒரு பங்களா ஒண்ணு பார்த்து வச்சிருக்காராம். இப்ப இருக்கிற வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, அந்த அட்வான்ஸோட புது வீட்டுக்கு அட்வான்ஸ் அதிகமா. அதான் உங்ககிட்ட 30,000 கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கா. 30,000? ஏண்டி இப்ப இருக்கிற வீட்டுக்கு என்னடி குறைச்சல்? உன் புருஷன் தான் சமய சந்தர்ப்பம் இல்லாம பேசுவாரு. அவர் சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டு நீ இங்க வந்து நிக்கிற. இப்போ நீ பணம் தர மாட்ட, அப்படிதானே? ஒரு பொண்ணு பெத்து வச்சுட்டு இப்படி எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்ற. சரி சரி, இப்ப நீ கண்ணை கசக்காத. நான் உமா கிட்ட பேசுறேன், அவ தருவா. அவங்க கிட்டயா? ஏன்? இல்லம்மா, அவங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சீரு செய்முறைன்னு எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. ஏன் பாப்பா பிறந்தப்ப கூட அவங்க தானே 10 பவுன் செயின் எடுத்து போட்டாங்க. இப்ப போய் திரும்ப அவங்க முன்னாடி நின்னா, அடிக்கடி அவங்க கிட்ட போய் நின்னா அவங்களும் சங்கடப்படுவாங்கல்ல. எத்தனை நாள் தான் அவங்களும் நமக்காக செய்வாங்க? பாத்தியாமா, இவ என்ன பேசுறான்னு பாத்தியா? இவளையும் மயக்கி வச்சிருக்காங்க. என்னடி பெருசா செஞ்சுட்டாங்க? பிச்சை போடுற மாதிரி தூக்கி போட்டா செய்ய வேண்டியதுக்கு அவங்க செஞ்சது ஈடாகுமா? இன்னைக்கு அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் ஏன் புருஷன்டி, உங்க அப்பா. உங்க அப்பா போட்ட பிச்சை, அத நீ மறந்துடாத. பெருசா அவங்க என்னவோ நல்லவங்க மாதிரியும் நாங்க என்னவோ காசு புடுங்குறவங்க மாதிரி பேசுற. அது இல்லம்மா. நீ வாயை முடிக்கிட்டு வா. உமா கிட்ட நான் பேசுற மாதிரி பேசி பணத்தை கறந்துருவேன். நீங்க பாருடி, இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாத. அப்புறம் விஷயம் பெரிய பிரச்சனை ஆயிடும். சரிம்மா. அப்பல நமக்கு வழிகாட்டுற பொண்ணு சூப்பரா இல்ல மாமா? உங்க வயசுக்கு பேசுற பேச்சா மாமா இதெல்லாம்? ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் வயசை பத்தி பேசுற? ஊர் தான் வாயில்லாம பேசுதுன்னா நீயுமாடா? டேய் மாப்பிள, அழக ரசிக்க வயசாடா முக்கியம், மனசு மனசு தான்டா முக்கியம். டேய் கொஞ்சம் வேகமா போடா, அந்த முகத்தை பாப்போம். இருங்க, அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். டேய் மாப்பிள, போன விடா, சும்மா ஒரு தமாஷ்க்கு சொன்னா. என்ன அந்த கார் ரொம்ப நேரமா நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வருது? யாரா இருக்கும்? என்ன மாப்பிள நின்ட்டா? அப்போ இதான் கம்பர் தெருவா? இல்லையே மாமா, திருக்குறள் தெரு தானே போட்டிருக்கு. என்ன நம்ம வண்டி நின்னதோ காரும் நின்னுடுச்சு? இது சரியில்லையே. அப்போ கார்ல இருக்கிறவனுங்க நம்மளதான் ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. இவனுங்க தானா? இவனுங்களை ஒரு வழி பண்றேன். சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. இதோ போறோம் மாமா. அவன் நேரம் போய்கிட்டே இருக்கா.
நிப்பாட்றா திடீர்னு ஆளு காணாம போயிட்டா. ஆமா மாமா, இந்த பக்கம் தானே வந்தா. எஸ் மாப்பிள்ள, நான் நினைச்சது நடந்து போச்சு. என்ன மாமா நினைச்சீங்க? அவ ஒரு தேவதை. அ, ஏன்டா மூஞ்சி அப்படி சலிச்சுக்கிற? சட்டுன்னு மாயமா மறைச்சிட்டால, அதான் அப்படி சொன்னேன். மாமா, அப்பா என்ன வேலை சொன்னாரு? ஆடிட்டர் பார்த்து பணம் கொடுக்க சொன்னாரு, அதுக்கு தான் வந்திருக்கோம். முதல்ல அதை பாப்பா வாங்க மாமா. சரி இப்போதான் திருவள்ளுவரோட திருக்குறளை பார்த்தோம். அடுத்தது கம்பர் வருவாரு. வா அங்க போய் பார்ப்போம். போ மாப்பிள்ள, சீக்கிரம் போ. தாலியை நீங்க எடுத்து கொடுக்க வேண்டாம். காசு கொடுத்துட்டோங்கிறதுக்காக தாலி எடுத்து கொடுக்கலாம்னா, இதுவே உங்க பிள்ளைங்க கல்யாணம்னா செய்வீங்களா? உங்களை தாம்மா சொல்லணும். என்னடா இவன் நம்ம வீட்ல வேலை பாக்குறாளே, இவ இப்படி பேசுறாளே நீங்க நினைக்காதீங்கம்மா. என்ன லக்ஷ்மி, உன்னை நான் அப்படியா பாக்குறேன்? இததாம்மா சொல்றேன். உங்க அருமை அந்த நாசமா போனவனுக்கு தெரியுமா? என்னடா சொன்னேன்னு கேட்டு அவன் அங்கேயே 4 அரை சப்பு சப்புன்னு அரைஞ்சிட்டு வருவீங்களா? அதை விட்டுட்டு அவனுக்கு உங்களை பத்தி தெரியுமாமா? உங்க மனசும் குணமும் யாருக்குமா வரும்? அடுத்தவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு வருத்தப்படுற உங்களை போய் அப்படி பேசியிருக்கானேமா அந்த பாவி. அவன் நல்லாவே இருக்க மாட்டாமா, நாசமா தான் போவா. லக்ஷ்மி, என்ன இப்படி எல்லாம் பேசுற? அந்த மனுஷன் பாவம். பாத்தீங்களாமா, உங்களை அப்படி பேசின அந்த வீணா போனவனுக்கே இப்படி வருத்தப்படுறீங்களே. ஆனா அந்த பாவி உங்க மனசு தெரியாம பேசியிருக்கானேமா. சத்தியமா சொல்றேம்மா, உங்க மனச நோகடிச்சிட்டு அவன் நல்லாவே இருக்க மாட்டாமா. லக்ஷ்மி, இப்படி பேசாத. உமா, அட ஈஸ்வரி, வா வா. சுமதி, வா. அட யார் இது? யாரு பாரு? குட்டி பையன் வந்திருக்காரா? ஏமா கோயில்ல அந்த ராஸ்கல் அம்மாவை அப்படி பேசியிருக்கா? நீங்க பாத்துக்கிட்டா இருந்தீங்க. அவன் அங்கேயே தூக்கி போட்டு துவைக்காம விட்டுருக்கீங்களே. ஏய் லக்ஷ்மி, சும்மா இரு. போட்டு கொடுத்தவளை நான் தானடி. தங்கம், என்ன செய்யறது லக்ஷ்மி? உமாதான் எதுவும் பேச வேண்டாம், நல்ல காரியம் நடக்கட்டும்னு சொன்னா. இல்லன்னா நான் விட்டுருப்பேனா? ஏன் முன்னாடி உமா ஒருத்தன் பேசிட்டு தப்பிச்சு போக முடியுமா? ஆமா அத்தை, அம்மா சொல்லுச்சு. என் மனசே பதறி போயிடுச்சு. உங்களை போய் ஒருத்தன் அப்படி பேசியிருக்கானே. சரி சுமதி, அதை விடு. அவருக்கு நம்மள பத்தி தெரியுமா என்ன? ஆ? சரி, நீ எப்படி இருக்க? உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? ஆ? உன்னை நல்லா வச்சிருக்காரா? ஆமா, என்னத்த வச்சிருக்காரு. ஏன் இப்படி அழுத்துக்கிற? லக்ஷ்மி, நீ போய் காஃபி போடு. சரிங்கம்மா. ஏய், என்ன சுமதி, என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எங்க உமா, இன்னும் அடிதடி சண்டைன்னு வராதுதான் பாக்கி. என்ன சொல்ற ஈஸ்வரி? அதே அத்தை கேக்குறீங்க. இருக்கிற வீடு பத்தல, வேற ஒரு பெரிய வீடு பார்க்கணும்னு அவர் பார்த்திருக்காரு. ஒத்துக்கு பேசின தொகையில 30,000 கம்மியா இருக்கு. அவர் சொல்றதும் சரிதான் அத்தை. ஆனா நம்ம கையில கொஞ்சமாவது காசு இருக்கணும்ல. இப்போ இருக்கிற வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸ்ல ஒரு 50,000 இருக்கு. அதே அளவுல வீட்டை பாருங்கன்னா என்கிட்ட கோவப்படுறாரு. கேட்டா இதே காசுல வீட்டை பார்த்தா இதே சைஸ்ல தான் வீடு கிடைக்கும்ன்றாரு. நானே அங்க இங்க அலைஞ்சு வீடு பார்த்து அமைச்சிருக்கேன்னு பேசுறாரு. ஒரு 30,000 ரூபாய் குறையுதான். என்கிட்ட வந்து கேக்குறாரு அத்தை. நீ ஏன் சொல்லு உமா, கேட்ட உடனே இந்தாங்க மாப்பிள்ளன்னு காசு எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பேங்க் வச்சா நடத்திக்கிட்டு இருக்கோம்? என்ன பண்றதுன்னு தெரியல. அவர்கிட்ட காசும் இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி, நீ அதை விடு. போகும்போது சுமதி உன்னை பார்த்துட்டு போகணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். அம்மா காஃபி ஆ, எடுத்துக்கோ சுமதி. எடுத்துக்கங்க. இந்தம்மா. சாப்பிடு. சுமதி, அத்தை, மாப்பிள்ளை காசு பத்தலன்னு கேட்டா நேரா இங்க வர வேண்டியதானே? எதுக்கு ஈஸ்வரி கிட்ட போற? அவ உனக்கு அம்மான்னா நான் உனக்கு அத்தடி. ஐயோ உமா, ஏன் இப்படி பேசுற? ஏண்டி, இப்ப மாப்பிள்ளை என்ன கேட்டுட்டாரு? பெரிய வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அது ஒரு தப்பா? 30,000 ஒரு விஷயமா? அதுக்கில்ல இரு, என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அதுக்கில்ல உமா. ஈஸ்வரி, பேசாம இரு. சுமதி, குழந்தைய புடி.
பாத்தியா மாடிக்கு போறா? அம்மா பணம் கிடைக்குமா? கிடைக்கும் மாவா? அதான் விறுவிறுன்னு மாடிக்கு போறாளே, எதுக்காக? நம்ம காசை எடுக்க தாண்டி. நம்ம காசா? என்னம்மா சொல்ற? நீ அத்தை கிட்ட பணம் ஏதாவது கொடுத்து வச்சிருக்கியா என்ன? என்னடி கொடுத்து வச்சிருக்கியாவா? என்னடி புதுசா புரியாத மாதிரி பேசுற? இந்த வீடு வசதி வாய்ப்பெல்லாம் யாரோடது? யார் வீட்டு சொத்து? நம்ம சொத்து, நம்ம சொத்துடி. நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு கத்து கொடுக்கலன்னா இதெல்லாம் வந்திருக்குமா? நம்ம தலைவிதி. நாம இப்படி இருக்க வேண்டியது. இப்போ இவ கொடுத்து நம்ம வாங்குற நிலைமையில இருக்கோம். சரியா சொன்னம்மா, சரியா சொன்ன. வருண்டி, ஒரு நாளைக்கு எல்லாம் வரும். இந்த சுமதி புடி. அத்தை ஆமா அத்தை. அத்தைன்னு நினைச்சிருந்தா நீ நேரா இங்க வந்திருக்கணும். ம்? அதை விட்டுட்டு இவ கிட்ட போய் புலம்பி இருக்க கூடாது. இவ என்ன பண்ணுவா பாவம்? என்ன உமா, சட்டுன்னு காசை எடுத்துட்டு வந்து கொடுக்கற? நாங்க என்ன இதுக்கா வந்தோம்? சரியா சொன்ன ஈஸ்வரி. அண்ணே வாங்கண்ணே. வா. என்ன உமா, அண்ணன்றதுக்காக அள்ளி கொடுப்பியா? அண்ணே என்னன்னு சொல்றீங்க? நான் ஒன்னும் சொல்லல சுமதி. சுமதி, இல்லப்பா, அத்தை தான் கொடுத்தாங்க. கொடு பணத்தை, கொடு பணத்தை. அண்ணே அது வந்து நான் தான். அம்மா வாங்கிக்கோமா, இத போய் உள்ள வச்சுட்டு வாமா. என்னண்ணே நீங்க இப்ப எதுக்கு சுமதிய பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுக்க சொன்னீங்க? இது தப்புமா, இத நான் அனுமதிக்க முடியாது. என்னன்னு இது? இவளும் ஏன் பொண்ணு மாதிரி தானே? பொண்ணு மாதிரி எல்லாம் இல்ல, பொண்ணேதான். யாரு இல்லன்னு சொன்னது? பொண்ணா இருந்தா கூட உன்ன மாதிரி யாரும் இவ்வளவு உதவி பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இது ஒரு அளவுக்கு மேல போகுது. என்னன்னு நீங்க? சுமதி இல்லன்னு தானே வந்து நிக்கிறா? எதுக்கு இல்ல? சோறு சாப்பிட வழி இல்லையா? இல்ல இருக்க இடம் இல்லையா? எல்லாம் இருக்கு உமா, ஆனா அவங்க எதிர்பார்க்கிற வசதிக்கு இல்ல. என் மாப்பிள்ள இருக்கானே, பந்தாவுக்குனா பண்ணி கூட மேய்ப்பான். அவன் ஆடம்பரத்துக்கு உன்னோட தாராள குணம் பலியாகணுமா? ஏய், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அவதான் வீம்பு பண்றானா நீங்க கூட்டிட்டு வருவியா? வீட்டுக்கு வந்தத கண்ண சொன்னா நீங்க இங்கதான் வந்திருக்கீங்கன்னு நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. உமா, நீ பணத்தை எடுத்து உள்ள வை. ஈஸ்வரி, நீங்க கிளம்புங்க. என்னங்க நீங்க? பெத்த பொண்ணுக்கு செய்யற மாதிரி தான் செய்யறேன்னு உமாவே சொல்றா. நீங்க என்னடா பிரிச்சு பேசுறீங்க? என்ன பாசங்கிற பேர்ல சொரண பாக்குறீங்களா? அண்ணே என்னன்னு இது? என்ன பேசுறீங்க? இல்ல உமா, இல்லன்னு இல்ல. சும்மா கேட்டாலே நீ தருவ. ஆனா இவங்களோட ஆடம்பரத்துக்கும் பந்தாவுக்கும் நீ செய்ய வேண்டாம்னு சொல்ற. அண்ணே இது வீடு விஷயம்னு. இருக்கிற வீடு வசதியான வீடு உமா, உனக்கு தெரியாதா என்ன? மாப்பிள்ள வீண் ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறாரு. நாம தான் அவருக்கு புத்தி சொல்லணும். அதை விட்டுட்டு காசு அலைஞ்சா? இல்லன்னு இவ பணம் கொடுங்க அத்தன்னு கேட்கவே இல்ல. நான் தான் கொடுக்கறேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் உமா. அவளே கேட்காத போது நீ ஏன் கொடுக்கணும்? வேண்டாம் சுமதி, நீ கிளம்புமா. அண்ணே நீங்க சும்மா இருங்கண்ணே. இந்த சுமதி அம்மா, குடி. இப்ப நீ இந்த பணத்தை அவகிட்ட கொடுத்த, இனி ஜென்மத்துக்கு நான் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். ஆமா உமா, பணத்தை நீ கொடுத்து அவ வாங்கினா நம்ம உறவு போயிடும். பரவாயில்லையா? அண்ணே எல்லாத்துக்கும் மேல இப்பொன்னு இல்ல, நீ எப்பவுமே இவங்களுக்கு பணத்தை கொடுக்க கூடாது. எனக்கு தெரியாம கொடுக்கலாம் நீ நினைச்சி, அது என் கவனத்துக்கு வந்துச்சு. நான் சொன்னதுதான். இந்த ஜென்மத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன். ஈஸ்வரி, கூட்டிட்டு கிளம்பு. நாங்க வரோம் உமா. போயிட்டு வரேன் அத்தை.
சாயங்காலம் தானே வந்தா, ஆளையே காணுமே. குடும்படா, நாம ஒரு அட்ரஸ் தேடி வந்தோம், இப்ப நாம ஒரு பொண்ணை தேடி அலையறோம். ச்சே. ராஸ்கல்ஸ், என்னதான் இவ்வளவு சீரியஸா தேடுறீங்களா? இருங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். ஹலோ, மாப்பிள, போச்சு. இவ்வளவு நேரம் இவ்வளவு தான் ஃபாலோ பண்ணி வந்தோமா? இன்னைக்கு என்னெல்லாம் பேச போறோம் தெரியலையேமாமா. இருடா. நான் அங்கேயே நினைச்சேன் இவளை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னு. மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம். மேடம், அவந்திகா மேடம் நீங்க தானே? ஆமா. பாத்தியா, நான் சொல்லல. மேடம் வாங்க, உங்களுக்காக தான் எங்க நல்ல சங்கமே வெயிட் பண்ணி. ஆமா மேடம். நீங்க வழி தெரியாம குழம்பி போய் நிப்பீங்கன்னு எங்க தலைவர் சொன்னாரு. உங்களை கூட்டிட்டு போக தான் நாங்க வந்தோம். ஒரு நிமிஷம், நான் உங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். மேடம், அவங்க யார் மேடம் நீங்க போய் பாக்குறதுக்கு? அங்க உங்களுக்காக உங்க சேவையை பாராட்ட ஒரு கூட்டமே இருக்கு மேடம். வாங்க வாங்க போலாம் மேடம். வாங்க 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 மேடம். என்னமாமா இதெல்லாம்? அதான் சொன்னாங்களடா, உங்க சேவையை பார்க்க ஒரு கூட்டமே இருக்குன்னு. அந்த அள்ளக்கை கோஷ்டிங்களா தான் இருக்கும். ஓ, என்னமாமா இது? ஒரு ஏமாத்து பேர் வழியா சேவை செய்யறவன் நம்புறாங்களே. அட விடு மாப்பிள, அவங்களும் நம்மள மாதிரியே விவரம் தெரியாத ஆளுங்களா இருப்பாங்க. சரி வா, அவங்க எங்க போறாங்கங்கறத பார்த்துட்டு வந்துருவோம். வா 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 வா. மாமா இருங்க, கார் எடுத்துட்டு போலாம். என்னப்பா, அன்னை தெரசாவே நடந்து போறாங்க, நீ கார் தான் வருவேங்கற? அந்த ஃபைலை எடுடா. குடு. என்னங்க, போலாம் மாமா. வேகமா வாடா. மேடம், நீங்க இங்க வருவீங்கன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல மேடம். இட்ஸ் ஓகே சார், இருக்கட்டும். தலைவரே, பொக்கே மேடத்துக்கிட்ட கொடுங்க. கொடுத்துருவோம். வாழ்த்துக்கள் மேடம். பாத்தியா மாப்பிள, பெரிய கூட்டமே இருக்கு. ஆமா மாமா, ஏதோ பேசுறாங்க, ஆனா என்ன பேசுறாங்கன்னு தான் தெரியல மாமா. அது என்னன்னா, எனக்கும் கேட்கல மாப்பிள, எனக்கும் கேட்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம், எங்களை மதிச்சு நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு. இட்ஸ் ஓகே சார், இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல. அப்படி சொல்லாதீங்க மேடம். நீங்க Facebookல செஞ்ச சேவைகளை நினைச்சு பார்த்தாலே அப்படியே புல்லரிக்குது மேடம். அடேங்க அப்பா, எத்தனை தொண்டு, எத்தனை சேவை. எல்லாம் நம்ம பந்தாக்கு கிடைச்ச பெருமைதான். எப்படி மேடம் இந்த சின்ன வயசுல இத்தனை சேவைகளை செய்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும்? தொடப்பத்தை எடுத்து தெருவை குற்ற மாதிரி போஸ் கொடுக்கணுமா? அதெல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இன்னைக்கு முழுக்க இங்க இருக்க முடியாது, இன்னும் பல இடங்களுக்கு போகணும். இந்த பாருங்க மேடம், நான் தான் பொது சேவை நல சங்கத்தோட செயலாளர். இந்த விழாவுக்கு யார தலைமை தாங்க வைக்கிறதுன்னு சங்க யோசிச்சப்ப நான் தான் உங்க அருமை பெருமையெல்லாம் சொல்லி சங்கத்து மூலமா உங்களை இங்க வர வச்சேன் மேடம். ஓஹோ. மாமா மாமா லேட் ஆகுது மாமா, வாங்க ஆடிட்டர் போய் பார்க்கலாம். இரு மாப்பிள, இன்னொரு 5 நிமிஷம் பொறுத்து பார்ப்போம். ஓகே சார், தொடப்பத்தை கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே. மேடம் ஒரு நிமிஷம், இந்த மாதிரி தெரு கூட்டுறது, கண் சிகிச்சை முகாம், ரத்த தான முகாம், இதெல்லாம் நாங்களும் பண்ணிருக்கோம். அதுல பாருங்க, நம்ம சங்கம் இத தொட்டு ஆரம்பிச்சு வச்சுச்சு. ஆனா அவன் சந்துக்கு கண் தான முகாம், இறந்த பின் உடல் தான முகாம்னு ஆவுன்னா ஒரு கொட்டையை போட்டுறானுங்க. அதான் நான் நம்ம தலைவர் சங்கத்து ஆட்கள்லாம் பிளான் பண்ணி ஒரு பொது சேவையை பண்ண போறோம். என்ன நடக்குதுங்க? அததான் மேடம், நீங்க ஆளா நின்னு இதை நடத்தி தரணும், செஞ்சும் கொடுக்கணும். ஓ, என்ன செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க? கூட்டத்துல நிக்க வச்சு காசை புடுங்கணும்னு நினைக்கிறாங்களோ? சரிங்க, இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிருவோம். தலைவி வாழ்க, தலைவி வாழ்க, தலைவி வாழ்க, தலைவி. போதும் தலைவர, சும்மா சொல்லக்கூடாது மேடம். எங்க கோரிக்கை என்ன ஏதுன்னு கூட கேட்காம சட்டுன்னு செய்யறேன்னு சொன்ன உங்க நல்ல மனசு இங்க யாருக்குமே கிடையாது மேடம். சொல்லுங்க, இப்ப புரியுதா அவந்திகா மேடத்தை ஏன் நம்ம சங்கம் செலக்ட் பண்ணுச்சுன்னு? சரி சொல்லுங்க. ரகு, மேடம் தொண்டு செய்ய தயாராயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் ரெடியா? ரெடி தலைவர.
ஆம்புலன்ஸா? ஆமா மேடம், எல்லாம் பக்காவா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், தெருக்கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் எதுக்கு? ஓ, கூட்டும்போது எனக்கு டஸ்ட் அலர்ஜி வந்துடக்கூடாதுன்றதுக்காகவா? அது வந்து மேடம், இங்க பாருங்க சார், எனக்கு இந்த ஆடம்பரம் பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா மக்கள் மத்தியில சேவை பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொந்தரவாவே நினைக்க கூடாது. தலைவி 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 அதுக்கு இல்ல மேடம், டஸ்ட் அலர்ஜி ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆபரேஷன் பண்ணோம்னா ஆம்புலன்ஸ் தேவைதானே.